அதான் உங்களுக்கு ஏற்கனவே மதுரைக்கு வர்றப்பெல்லாம் அதை சொல்லியிருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு எய்ம்ஸ் தொடர்ந்து கட்டப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி ஒன்றிய அரசாங்கத்திடம், குறிப்பாக மாண்புமிகு பிரதமர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் போன்றவர்களிடத்தில் நானும் துறையின் செயலாளரும் ஒரு 15 முறைக்கு மேல் முறையிட்டு கடைசியாக ஒன்றிய அரசின் ஒரு அதிகாரியை அழைத்து நாங்களே ஜப்பானுக்கு சென்று ஜைகா நிறுவனத்தின் துணை தலைவர் அவர்களோடு கலந்து ஆலோசித்து நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் ஜப்பானில் இருக்கிற டோக்கியோவில் ஜைகா அமைப்பின் தலைமை அலுவலகம், ஜைகா தான் இதற்கு நிதி ஆதாரம், எனவே அவர்களை நாங்கள் சந்தித்து ஒன்றிய அரசின் அதிகாரியையும் அழைத்து சென்று சந்தித்து அது கட்டப்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினோம். அந்த வகையில் அவர்கள் அப்பொழுதே ஒரு ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணி கட்டுவதற்கு திட்டமிட்டு இப்போது கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இல்லை, இப்போ அங்கே ஜல்லிக்கட்டுலேயே அங்கே உடனடியாக எல்லா இடத்துலையும் மெடிக்கல் கேம்ப் போட்டுறோம். நானும் கடந்த ஆண்டு ஒரு 2 ஜல்லிக்கட்டு முகாம் போய் பார்த்தேன். அங்கே மெடிக்கல் கேம்ப் போட்டு தேவையான வசதிகளை அங்கேயே பண்ணுறாங்க. பெரிய ஹெவி இன்ஜுரி, ஹெட் இன்ஜுரி அந்த மாதிரி ரொம்ப முக்கியமானதுக்கு தான் இங்கே வந்து இந்த சிடி ஸ்கேன் எடுக்கணும், இல்லை எம்ஆர்ஐ எடுக்கணும்னா இங்கே வருவாங்க. மற்றபடி இந்த போன் ஃப்ராக்சர் அதுனா அங்கேயே கட்டு போட்டு அந்த உடனடியாக மருத்துவ வசதி அங்கேயே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னம்மா? இல்லை, இப்போ அது இல்லை, மருத்துவ மையமே போட்டிருக்கிறோமே. நடமாடும் சிகிச்சை வாகனம் இல்லை, மருத்துவ மையமே ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு இதுலையுமே அங்கே போடுறோம். அறுவை சிகிச்சை அங்கே மேற்கொள்ள முடியாதுல்ல, அது பெரிய மருத்துவமனைக்கு வந்து அதுக்கான வசதி, ஒரு குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட, ஃபியூமிகேஷன் செய்யப்பட்ட ஆப்ரேஷன் தியேட்டர் இதெல்லாம் இருந்து பண்ணாதான் சேஃப்டி. இல்லைன்னா இவங்களுக்கு பயனாளிக்கு பிரச்சனை வந்துடும். இல்லை, பொங்கலுக்குள்ளெல்லாம் முடியாது. இல்லை, இப்போ பண்ணின்னு இருக்கிறாங்க. எங்களுக்கு அவங்க சொன்னது வந்து 2028 சொன்னாங்க, கம்ப்ளீட் ஆகுது. 27 சொல்லியிருக்கிறாங்க.